சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி 4 நாள் ஆய்வை தொடர்ந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் 2வது கட்ட வழித்தடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 3 வழித்தடங்கள்ல 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுல பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையில இருக்கக்கூடிய வழித்தடம் 4 26 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்துல பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் தொடர்ந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு சூழல பூந்தமல்லி போரூரிடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான முன்பு பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்ட பணிகள் இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில நடைபெற்றிருந்தது. இந்த சோதனை ஓட்டத்திற்கு சான்றிதழ் என்பது கிடைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி பயணிகளுடைய பயண வசதி குறித்து மதிப்பீடு என்பது செய்யப்பட்டிருந்தது. பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தினுடைய தரம், ரயில் பெட்டிகளுடைய வசதி, பயணிகளுடைய பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில 4 நாள் ஆய்வுகளுக்கு பிறகு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி இதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான நடவடிக்கையை இனி வரும் நாட்களில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தமட்டில் ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமடையும் என்பது தொடர்பாக உருவகப்படுத்துதல் அமைப்பும் தொடர்ந்து ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில தான் இதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மாத இறுதி, அதாவது மார்ச் மாதத்துடைய இறுதிக்குள்ளார இந்த குறிப்பிட்ட வழித்தடத்துல மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான நடவடிக்கை மெட்ரோ நிர்வாகம் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வழித்தடத்துல பயணிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த வழித்தடம் பயன்பாட்டுக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.